ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இன்னைக்கான ஒரு புது வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் எப்படி WinRAR ப்ராப்பராக டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் எப்படி அந்த WinRAR யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்ககிட்ட WinRAR இல்லை அப்படின்னா, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போன வீடியோக்கான லிங்க். ஸோ அதை கிளிக் பண்ணி எப்படி டவுன் பண்ணுறது அப்படின்னு பார்த்து டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ முதல்ல வந்து எக்ஸாம்பிளுக்கு WinRARனா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு சாம்பிள் காட்டணுன்றதுக்காக இங்கே ஒரு வீடியோ ஃபைல் வச்சிருக்கேன். இதை வச்சு தான் நம்ம எல்லாமே செஞ்சு பார்க்க போகிறோம். ஸோ WinRAR அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபைலை வந்து செக்யூர்டாக வச்சுக்கிறதுக்காகவும் ப்ளஸ் அதுக்கு எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் அது ப்ராப்பராக வந்து பெரிய சைஸில் இல்லாமல் அதை கம்ப்ரஸ் பண்ணி கம்மியாக ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் சைஸில் வந்து வச்சுக்கிறதுக்காகவும் இன்னும் இது மாதிரி நிறைய சில விஷயங்கள் இருக்குது. இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் WinRAR. ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ண உடனே இப்போ ஒரு ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோ ஃபைலை எடுத்துக்கலாம். ஸோ இதை நான் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா WinRAR இன்ஸ்டால் பண்ண உடனே இங்கே வந்து ஆட் டு WinRAR, அப்புறமேட்டுக்கு ஆட் டு அப்படின்னு போட்டு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோவோட பேர், அப்புறமேட்டு கம்ப்ரஸ் அண்ட் இமெயில், கம்ப்ரஸ் டு இமெயில் அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து ஆட் டு அர்ச்சீவ் கொடுக்கலாம். ஸோ ஆட் டு அர்ச்சீவ் நீங்கள் கொடுத்த உடனே இதுக்காக ஒரு புதுசாக ஒரு விண்டோ கிரியேட் ஆகும். ஸோ கிரியேட் ஆன உடனே இந்த வீடியோட ஃபைல் இங்கே காட்டும். ஸோ இந்த ப்ரௌஸ் கொடுத்து இது எங்கே வந்து உங்களுக்கு கம்ப்ரஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை இது டிஃபால்ட்டாக இந்த இடத்துல தான் இது கம்ப்ரஸ் ஆகும்னு அதுவே இங்கே போட்டிருக்கோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல்ஸு, அப்புறமேட்டு இங்கே அர்ச்சீவ் ஃபார்மேட்டில் என்னென்ன ஃபார்மேட்டில் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும், அப்புறமேட்டு கம்ப்ரஸ் மெத்தட் நீங்கள் என்ன மெத்தடில் கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டரியோட சைஸ் எவ்வளோ, அப்புறமேட்டுக்கு நம்ம இது பண்ணுற ஸ்பிளிட் டு வால்யூமோட சைஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்கு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் போகிறதா இருக்கட்டும், இல்லை அர்ச்சீவிங்கோட ஆப்ஷன்ஸ் நம்ம என்ன அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் வந்து இந்த வீடியோ ஃபைலை வந்து கம்ப்ரஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இதோட சைஸ் குறைக்கணும் அப்படின்னா நான் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து கம்ப்ரஸ் ஆகணும், இல்லை நார்மலாக ஆகணுமா, இல்லை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆகணுமா, இல்லை பெஸ்ட்டாக, இல்லை குட்டாக, இல்லை என்ன இதுன்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டு அது மாதிரிலாம் நீங்கள் தேவைப்படுற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை எவ்வளோ ஃபாஸ்ட் ஆகணுன்ட்டு இதில் நார்மலாக இருக்கட்டும் நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது எப்பயுமே பெட்டர். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக கம்ப்ரஸ் ஆகும்போது சம்டைம்ஸ் ஃபைல்ஸ் மிஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இது நார்மலே இருந்துக்கிட்டோம். அப்புறமேட்டுக்கு இந்த டைரக்டரி சைஸ் எல்லாம் உங்களுக்கு எவ்வளோ சைஸில் வந்து இதாகணும் அப்படின்றதெல்லாம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கம்ப்ரஸ் ஆகிறதுக்கு உங்களோட இது என்ன இதில் பைட்ஸில் கம்ப்ரஸ் ஆகணுமா, இல்லை வந்து கேபியில் கம்ப்ரஸ் ஆகணுமா, இல்லை மெகா பைட்ஸா, இல்லை ஜிகா பைட்ஸா அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து எம்பிலே இருக்கட்டும், நான் டிஃபால்ட்டாக விட்டுறேன். ஏன்னா இதோட சைஸ் எம்பி தான். இதை பைட்ஸில் கம்ப்ரஸ் பண்ணால் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இது நீங்கள் வந்து கம்ப்ரஸ் பண்ணும்போது நீங்கள் எந்த அளவுக்கு இதோட அதாவது அந்த ஃபைலோட குவாலிட்டியை குறைக்கிறீங்களோ, அதோட சைஸை குறைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு வந்து அதோட ஃபைலோட குவாலிட்டி வைஸும் அது குறையும். ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க. ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இதை நார்மலில் கொஞ்சம் குறைச்சி நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணி வச்சு தேவைப்படும் போது அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாகவே எனக்கு சேஃபாக செக்யூர்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இங்கே வந்து செட் பாஸ்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணியும் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நான் செட் பாஸ்வேர்ட் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ கிளிக் பண்ண உடனே என்டர் பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்கும். ஸோ இங்கே நான் வந்து பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டேன்னா, இங்கே எனக்கு காட்ட எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் 1 2 3 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்த உடனே இந்த ஃபைலை வந்து இந்த என்கிரிப்டட் என்ன போட்டிருக்காங்க, என்கிரிப்டட் ஃபைல் நேம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபைல் நேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்கிரிப்டடாக இருக்கணும் அப்படின்னு நான் இங்கே டிக் பண்ணியிருக்கேன். இங்கே ஓகே கொடுத்தேன்னா இப்போ வந்து இங்கே வந்து கம்ப்ரஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அர்ச்சீவ் ஃபார்மேட்னு கொடுத்துருக்காங்களே, இந்த இடத்துல நம்ம வந்து இது எந்த மாதிரியான ஃபார்மேட்டில் வந்து கம்ப்ரஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரேர் ஃபைலாக கம்ப்ரஸ் பண்ணணுமா, இல்லை ரேர் 4ஆக கம்ப்ரஸ் பண்ணணுமா, இல்லை ஜிப் ஃபைலாக கம்ப்ரஸ் பண்ணணுமா அப்படின்றத நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து ரேரில் இருக்கட்டும். ரேரில் வந்து இப்போ நான் கம்ப்ரஸ் பண்ணேன்னா இப்போ வந்து சைஸில் எதுவும் நான் சேஞ்ச் பண்ண கிடையாது. ஸோ இப்போ நான் வந்து இந்த வீடியோ ஃபைலுக்கான சைஸை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி இங்கே வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது எம்பியில் தான் இருக்குது. இது இப்போ கம்ப்ரஸ் ஆனால் மேபி பியில் மட்டும் தான், பைட்ஸில் மட்டும் தான் கம்ப்ரஸ் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 27.6 MB அப்படின்னு போட்டிருக்கா. இப்போ ஐ திங்க் இப்போ நான் கம்ப்ரஸ் பண்ணால் 27லேருந்து ஒரு பைட்ஸ்னால் இப்போ ஐ திங்க் இது 6ன்றது 5ஆக கூட மாறலாம். இருங்க நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். இப்போ வந்து ஓகே கொடுக்கலாம். ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து நான் சைஸில் எதுவும் மாற்ற கிடையாது. டிஃபால்ட்டாக கம்ப்ரஸ் ஆகும்போது அது சும்மா அப்படி தான் ஆகிட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ணல. இப்போ பாஸ்வேர்டு மட்டும் போட்டிருக்கோம். வேறு எதுவும் நம்ம இங்கே மாற்றலை. இது ரேர் ஃபைலாகவே இருக்கட்டும்னு விட்ருக்கோம். ஸோ சைஸும் டிஃபால்ட்லேயே இருக்கட்டும்ன்ட்டு அப்படியே தான் விட்டாச்சு. ஸோ பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் மட்டும் போட்டிருக்கோம். இப்போ வந்து இங்கே நம்ம வந்து ஓகே கொடுத்துக்கலாம்.
ஓகே கொடுத்த உடனே இங்கே வந்து இந்த இடத்துல ஓகே கொடுக்கணும். ஸோ இங்கே ஓகே கொடுத்த உடனே கம்ப்ரஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நான் ஓகே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபைல் வந்து பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷனோட ரேர் ஃபைலாக கம்ப்ரஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து கம்ப்ரஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஒரு விஷயத்தை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து குறைக்கிறோங்களோ அந்த தான் கம்ப்ரஸ். இப்போ ஒரு விஷயம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோ ஃபைல் வந்து 1 GB இருக்குன்னா இதை நான் கம்ப்ரஸ் பண்ணேன் அப்படின்னா அது எந்த அளவுக்கு நான் குறைக்கணும் அப்படின்ற வேல்யூ அங்கே கொடுத்துட்டேன்னா அந்த அளவுக்கு இதை குறைச்சிக்க முடியும். நம்ம குறைக்கிற அளவுக்கு அது வேல்யூவும் மாறிட்டு இருக்கும். அதாவது அது கிளாரிட்டியும் மாறிட்டு இருக்கும். குவாலிட்டி கூட சொல்லலாம் அதுக்கு எக்ஸாம்பிளாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கம்ப்ரஸ் ஆகிடுச்சு. இங்கே வந்து கம்ப்ரஸ் ஆன உடனே இந்த மாதிரி புக்கு மாதிரி தான் காட்டும். இந்த புக்குக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த நிறைய விஷயங்களை வந்து இத்திலூண்டு ஒரு புக்கில் எழுதுறாங்களே. இப்போ எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ பெரிய விஷயங்களாக இருந்தாலும் ஒரு கோடிக்கணக்கான விஷயத்தை கூட இத்திலூண்டு புக்கில் எழுத முடியும். அதை தான் இங்கே இது மீன் பண்ணுறாங்க. இப்போ வந்து எவ்வளோ பெரிய ஃபைலாக இருந்தாலும் கம்ப்ரஸ் பண்ணி இத்திலூண்டு ஒரு ஃபைலாக மாற்ற முடியும். இப்போ நான் இதை கம்ப்ரஸ் பண்ணி வச்சுட்டேன்னா இப்போ இந்த வீடியோ ஃபைல் என்கிட்ட இல்லைனா கூட என்னால் இந்த ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த வீடியோ ஃபைல் எடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ ஃபைலோட என்கிரிப்டட் அண்ட் கம்ப்ரஷன் ஃபைல் தான் இது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே போட்டுருக்காங்க பாருங்கள், 27.6 MB அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல நான் வைக்கிறேன் பாருங்கள், 27.5 MB. போன டைம் சொன்னல பைட்ஸ் லெவலில் கூட குறைய சான்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ அது மாதிரி தான் இங்கே ஒரே ஒரு பைட் மட்டும் தான் குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இதை டெலீட் பண்ணிடுறேன். ஸோ மூவ் டு ரீசைக்கிள் பின் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ மூவ் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கம்ப்ரஸ் பண்ண ஃபைல் இருக்குது. இதை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் இதுக்கு போட்டிருக்கிறதுனால இது வந்து பாஸ்வேர்ட் கேட்கும். ஃபஸ்ட்டு என்ன பாஸ்வேர்ட் போட்டாங்களோ அதை கரெக்டாக கொடுத்தா மட்டும் தான் உள்ள போகும். இப்போ நான் 1 2 3 கொடுத்தேன்னா 1 2 3 கொடுக்குறேன். இல்லை அதுக்கு முன்னாடி ராங் பாஸ்வேர்ட் கொடுத்து பார்ப்போம். இப்போ வந்து ஒரு 3 0 கொடுக்குறேன், என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட் பாஸ்வேர்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கரெக்டான பாஸ்வேர்ட் கொடுக்கலாம். 1 2 3 இதுதான் இதுக்கான கரெக்டான பாஸ்வேர்ட். கரெக்டான பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். ஸோ கொடுத்த உடனே இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த உடனே அந்த வீடியோ இங்கே ஃபஸ்ட்டு வந்துருச்சா. இதில் வந்து என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆடுன்னு இருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எதனா ஃபைல் ஆட் பண்ணணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ண ஃபைலை நீங்கள் சூஸ் பண்ணி இதை கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் வேணால் டெஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை இதை வியூ பண்ணிக்கலாம், இல்லை அந்த ஃபைலை டெலீட் பண்ணிக்கலாம், இல்லை எந்த ஃபைல் அப்படின்ட்டு இது கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் பண்ண முடியும். இந்த வைரஸ் ஸ்கேன் கூட பண்ணிக்கலாம், வைரஸ் இருக்கா இல்லையான்ட்டு. இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் வந்து இதை கம்ப்ரஸ் பண்ண ஃபைலை நான் வந்து இப்போ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வீடியோ ஃபைலை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து எங்கே இருக்குது விசார்ட் கொடுக்குறேன். ஸோ விசார்ட் கொடுத்த உடனே இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் கொடுத்துருவோம். அப்போ தான் இது எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்குது. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்ட் கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துருவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. இதை மினிமைஸ் பண்ணிவிடுவோம். ஸோ மினிமைஸ் பண்ண உடனே நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆன வீடியோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கா. ஓகே சாரி, நான் அதை பார்க்க மறந்துட்டேன். ஸோ நமக்கு இப்போ வந்து அந்த டெஸ்க்டாப்பில் வந்து நமக்கு வந்து கம்ப்ரஸ் ஆன வீடியோ வந்து இப்போ எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்திருக்கு. ஸோ இவ்வளோ தான் இதோட விஷயங்கள். இதுலேயே இன்னும் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு தேவையான மாதிரி அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட மாற்றி செய்யறதுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா இன்னொரு வீடியோ தான் எடுக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஸோ டடா பேசியும் இந்த வீடியோ வந்து நான் உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன். சைனிங் ஆஃப். டெக்டான்சி.